வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 13 பவர் 3 ப்ளஸ் 7 பவர் 3 டிவைடட் பை 169 ப்ளஸ் 49 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. அதாவது இதனுடைய வேல்யூ வந்து 20 எனில் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா 13 ஏன்னு வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி 7 பின்னு வச்சுக்க போகிறோம். அது இப்போ அப்போனா இது எப்படி மாறும், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் டிவைடட் பை இந்த 169ங்கிறது என்னது 13 அடுக்கு 2. ஸோ அப்போ இதை ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி தான் 49ங்கிறது 7 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வருமா, அப்போ பி ஸ்கொயர்னு இது எழுதலாம். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 20 எப்படி எழுத போகிறோம்னா 13 ப்ளஸ் 7ன்னு எழுத போகிறேன். அப்போ இது என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பின்னு ஆயிருமா. அப்போ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ கியூப் plus b cube divided by a squared plus b squared minus x is equal to a plus b ன்னு கிடச்சிருக்கு. இப்போ a cube plus b cubeக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, a plus b into a squared plus b squared minus ab divided by கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிடலாம். minus x is equal to a plus b. ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி. இங்கே டிவிஷனில் இருக்குது அந்த சைட் போனால் மல்டிப்ளை ஆயிருமா, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகுமா. இப்போ இது என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி. இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் இதுவும் மைனஸ் ஆயிரும். இது ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா. அதே மாதிரி இதுவும் கேன்சல். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் ஏபி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஏங்கிறது நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் 13, பிங்கிறது என்னென்னு வச்சுருக்கோம் 7. ஸோ அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து 91. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.